மேனிஃபெஸ்டேஷன் இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு எண்ணத்தை அல்லது ஒரு தேவையை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதோட முழு அர்த்தம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மேனிஃபெஸ்டேஷன் இந்த வார்த்தையோட நேரடியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழில் வெளிப்படுத்துதல் இல்லைனா வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வேணும்னு அதற்கான எண்ணத்தில் நம்ம தீவிரமாக இருந்தால் அந்த விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு விஷயமோ அல்லது பொருளோ ஏற்கனவே இருக்குது, அது மறைந்திருக்கு, வெளிப்பாடு அடையலை, இது வரைக்கும் வெளிப்பாடு அடையலை, அதை நாம் வெளிப்படுத்த தான் முயற்சி பண்ணுறோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகள் மூலமாக. அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது, அதை வெளிப்படுத்தலை. இப்போ நாம் என்ன வெளிப்படுத்திகிட்ருக்கோம், நம்ம வாழற வாழ்க்கையை நம்ம வெளிப்படுத்திகிட்ருக்கோம். நமக்கு என்ன தேவையோ அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சி நாம் மனசில் கொஞ்சம் மாறுதலை ஏற்படுத்தணும். நாம் நம்மளோட எண்ணத்தை சரி செஞ்சால் நமக்கு நாமே என்ன வேணுமோ அதை வெளிப்படுத்தி கொள்ளலாம். இதுதான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்துல ஏற்கனவே எல்லா படைப்புமே முடிஞ்சிடுச்சு. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதை நம்ம வெளிப்படுத்துறது தான் நம்ம வேலை. அதுக்கு தான் நம்மளோட மனசை கொஞ்சம் பயிற்சி செய்யணும், மனசை கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கணும். இது எப்படின்னா ரேடியோ அலைகள் எல்லாமே இந்த காற்றுல தான் இருக்குது, பிரபஞ்சத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம், காற்றுல இருக்குது. ரேடியோவில் கரெக்டாக நம்ம ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான பாட்டு, நமக்கு தேவையான அந்த அலைவரிசை கேட்கும். அதே மாதிரி தான் எது வேணுமோ, என்ன மாதிரி நம்ம ஆகணுமோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை கொஞ்சம் டியூன் பண்ணணும். அந்த டியூன் பண்ணுற விஷயத்தை தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளில் செய்கிறோம். அப்படி கரெக்டாக டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே வெளிப்படும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது இப்போதைய வெளிப்பாடு. நீங்கள் இதை தான் இப்போ வெளிப்படுத்திட்டுருக்கீங்க. இந்த ரியாலிட்டியில் இதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்க தேவையான எல்லாமே கூட இருக்குது, 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற தேவையான எல்லாமே இருக்குது. ஏற்கனவே இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. அது உங்கள் மனசை நீங்கள் டியூன் பண்ணணும் அதற்கான வெளிப்பாடை காமிக்கிறதுக்கு. அப்போ மனசு டியூன் பண்ணுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை. இப்போ என்னவா மனசு டியூன் ஆகிருக்குன்னா 10,000 சம்பளத்துக்கு தான் டியூன் ஆகிருக்கு. ஸோ 1,00,000 ரூபாய் சம்பளத்துக்கு டியூன் பண்ணணும் அப்படின்னா அந்த பயிற்சிகளை மனசுக்கு கொடுக்கணும். அந்த மனசு இப்போ எல்லாமே மனசு தான், மனசோட குறுகிய மனப்பான்மை தான் நம்மளோட இன்றைய நிலை எல்லாமே. ஸோ மனசை சரியான அலைவரிசைக்கு டியூன் பண்ணணும். எது வேணுமோ அந்த அலைவரிசைக்கு கரெக்டாக டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையானது நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். அதாவது நமக்கு தேவையானது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆக மனசு தான் எல்லாமே. மனசை சரி செஞ்சால் எல்லாமே நமக்கு எளிமையாக நடக்கும். நன்றி.